ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட கேக்குறாரு, பாக்கியா பத்தி பேசினா அப்பாவுக்கு கோபம் வந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா உனக்கு எதுக்கு கோபம் வருது ராதிகா அப்படின்னு கேக்குறாரு. தேவையில்லைன்னு விலகி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம எதுக்காக பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ எலெக்ஷன்ல நில்லு, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் தானா வரும் அப்படின்னு கோபி சொல்றாரு. உங்க ரிவெஞ்சுக்கு நான் ஆளு கிடையாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. சினிமால வர மாதிரி இந்த ரிவெஞ்ச் எல்லாம் நீ டைலாக் பேசாத ராதிகா அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ தானே சொன்ன, நீ தெருவில் இறங்கி போனா எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்க, என்னோட ஒய்ஃப் நீன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு கேக்குறாங்க கோபி. எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்லாம் சொன்ன, அப்புறம் எதுக்காக இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாரு. நீ இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நிக்கிற ராதிகா அப்படின்னு சொல்றாரு. ராதிகாவோட புருஷனா அப்படின்னு நான் கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கன்வின்ஸ் பண்ணி இப்போ ராதிகாவை சம்மதிக்க வச்சிடுறாரு. அடுத்ததா இப்போ அசோசியேஷன் மீட்டிங் நடக்கிறது காமிக்கிறாங்க. செக்ரட்டரி சொல்றாரு, என்னோட ஒய்ஃப்க்கு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அக்கா தான் தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. செக்ரட்டரி சொல்றாரு, பாக்கியாவை எதிர்த்து இன்னொருத்தவங்க நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க யாருன்னு நீங்களே கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி ராதிகா ரெண்டு பேருமே இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சேர்ல உட்கார சொல்றாரு செக்ரட்டரி. இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் நின்றுட்டு தானே இருந்தோம், எங்களுக்கெல்லாம் சேர் போடலாம்ல அப்படின்னு செல்வி சொல்றாங்க. பாக்கியாவை எதிர்த்து யார் எலெக்ஷன்ல நிக்க போறது அப்படின்னு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. கோபி இப்போ எழுந்து நிக்கிறாரு. இந்த எலெக்ஷன்ல லேடிஸ் தானே நிக்கணும், நீங்க எப்படி சார் நிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, இந்த போஸ்டிங்க்கு நான் நிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் ராதிகா தான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறாங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. செல்வி ராமமூர்த்திட்ட சொல்றாங்க, இந்த சாருக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தீங்களாயா அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக பாக்கியாவை கூப்பிடுறார் செக்ரட்டரி. பாக்கியா இப்ப அவங்களோட நேம ஃபில் பண்றாங்க. அடுத்ததா கணவர் பெயர் அப்படின்னு இருக்கு, அதை ஃபில் பண்ணாம வீட்டு அட்ரஸ ஃபில் பண்றாங்க. என்ன பாக்கியா மேடம், ரெண்டாவது இருக்க லைனை ஃபில் பண்ணாம போறீங்க அப்படின்னு செக்ரட்டரி நக்கலா கேக்குறாரு. என்னது ரெண்டாவது லைன்ல இருக்குது அப்படின்னு பாக்கியா மாமனார் கேக்குறாரு. கணவர் பெயர்னு போட்டிருக்குது, அதை ஃபில் பண்ணாம போறீங்க அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவர் பேர் தானே போடணும் கேர் ஆஃப்ல அப்படின்னு சொல்றாரு. கேரே பண்ணாதவரோட பேரை நான் எதுக்காக எழுதணும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இதுல நான் என்னோட அப்பாவோட பேரை தான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெயர் அப்படின்னு போட்டு எம் ராமமூர்த்தி அப்படின்னு எழுதுறாங்க. ராமமூர்த்தியா, அது யாரு அப்படின்னு செக்ரட்டரி கேக்குறாரு. பாக்கியா மாமனார் சொல்றாரு, அதான் ராமமூர்த்தின்னு என்னோட பேர் அவ எழுதிட்டால, இவ என்னோட மருமக மட்டும் கிடையாது மகளும் கூட அப்படின்னு சொல்றாரு. செக்ரட்டரி அடுத்து ராதிகாவை கூப்பிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாரு. கணவர் பெயர் அப்படின்றதுல கோபின்னு கொட்டை எழுத்துல எழுதுங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. ராதிகாவும் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறாங்க. செக்ரட்டரி சொல்றாரு, பாக்கியா மேடம் எதுக்காக இந்த எலெக்ஷனுக்கு நிக்கிறாங்கன்னு யாராவது வந்து முன்மொழியணும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமனார் இப்போ வந்து பேசுறாரு. இந்த காலனில 25 வருஷமா நான் இருக்கிறேன், என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்னோட மருமக பாக்கியாவை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவ மட்டும் முன்னேறணும் அப்படின்னு இல்லாம இங்க இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறா என்னோட மருமக அப்படின்னு சொல்றாரு. உலகத்தை கூட ஈஸியா வழி நடத்திடலாம், ஆனா குடும்பத்தை வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட மருமக ரொம்ப பொறுப்பா குடும்பத்தை பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே அக்கறை பொறுப்போட நம்ம காலனியையும் நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னோட மருமகளை நீங்க எல்லாரும் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ராமமூர்த்தி. அடுத்ததா இப்போ ராதிகா பத்தி பேச சொல்றாங்க. இப்போ கோபி பேசுறாரு. என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு கோபி சொல்றாரு. செல்வி பக்கத்துல இருக்க லேடிஸ்ட்டு கேக்குறாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் பாட்டு கார்ல வருவாரு போவாரு, பாக்கியா புருஷன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த லேடிஸ் சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நான் ஒரு MBA கிராஜுவேட், தனியா ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க மாதிரி ஸ்கூல் டிராப் அவுட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. செல்வி சொல்றாங்க, என்னோட அக்காவும் ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இடம் தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட தலையெழுத்து படிக்க முடியாம கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நான் இதுக்காக கேண்டிடேட் பத்தி பேசணும், அவங்களே வந்து பேசட்டும் அப்படின்னு ராதிகாவை பேச சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, நான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில HR வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு 1800 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை நல்லா பாத்துக்கிறவங்க காலனியையும் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காலனினா அங்க நிறைய பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, யாரை அப்ரோச் பண்றது, அதுக்கப்புறமா அதை எப்படி அப்ளை பண்றது எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி படிச்ச 4 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் நல்ல செக்ரட்டரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த காலனியை நல்ல பொறுப்பா என்னால மட்டும்தான் பாத்துக்க முடியும், அதனால நீங்க எல்லாருமே எனக்கு ஓட் போடணும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா பேசினதை கேட்டு நிறைய பேர் கிளாப் பண்றாங்க. கோபியுமே சூப்பர் ராதிகா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.